பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே. ராகவேந்திர சுவாமி பக்தர்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். எத்தனையோ மகிமைகள் நீங்க கேட்டிருப்பேன். ராகவேந்திர சுவாமிகள்னா யாருன்னே தெரியாத ஒரு குடும்பம். ராமநாதன் செட்டியார் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய வணிகம் செய்தவர் அவர். நல்ல குடும்பம், எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு. என்ன அவங்களுக்கு பிரச்சனைனா, திடீர்னு இதயத்துல ஒரு ப்ராப்ளம். எத்தனையோ டாக்டர் கிட்ட காமிச்சாங்க. அப்பா, உங்களுக்கு வந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஒரு 3-4 ஆப்ரேஷன் பண்ணணும். ஆனால் ஆப்ரேஷன் பண்ணால் நீங்கள் பிழைக்கிறதுக்கு 0.01% கூட சான்ஸ் இல்லை. நீங்கள் இருக்கிற நாள் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க. இதுதான் சுமார் எந்த டாக்டரை பார்த்தாலும் இந்த அட்வைஸ் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. வீட்டில் எல்லாம் கவலை. ஏன்னா ஆப்ரேஷன் பண்ண முடியல, இருக்கிற நாள் இருந்துட்டு போகலாம் அப்படின்னா என்னுடைய இறுதி நாள் ஆல்ரெடி முடிவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய துக்கம் அவர் ஆழ்த்தியது. அவருடைய ஒரு நண்பர் கிருஷ்ணாச்சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். திடீர்னு வீட்டுக்கு வந்து, என்ன ராமநாதா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு மனசுல எந்த விதமான தெம்போ உற்சாகமோ இல்லை. ஏன்னா, அப்பா கிருஷ்ணா, இந்த மாதிரி சமாச்சாரம் வந்துருச்சப்பா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நிறைய செல்வம் இருக்கு, ஆனா தான் இந்த உலகத்துல இருக்க போறது இன்னும் கொஞ்ச நாள் தான் அப்படிங்கிற அந்த ஒரு வெறுமை இருக்கு இல்லையா. வாழ்க்கையினுடைய வைராக்கியத்தினுடைய உச்சிக்கு போயிட்டாரு ராமநாதன் செட்டியார் அவர். நான் ஒன்னு சொல்றேன், கேட்குறியா? எத்தனையோ டாக்டர் சொன்னா, நீ என்ன சொல்ல போற சொல்லு. அப்போ அவர் சொல்றாரு, நீ ஒரு மந்த்ராலயம் ராகவேந்திர சுவாமிகள்னு இருக்கிறார். சரி, நான் இப்பதான் மந்த்ராலயம் போயிட்டு வந்து ஒரு சின்ன படம் இருக்கு, அதை உனக்கிட்ட கொடுக்குறேன். நீ அதுக்கு நித்தியம் பூஜை செய், எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இத்தனை டாக்டர் செய்ய முடியாத ஒரு விஷயத்த யாரோ சன்னியாசி அப்படிங்கிறாங்களே, இவர் செய்திருவாரா அப்படின்னு பெரிய நம்பிக்கை இல்லைனாலும் கிருஷ்ணாச்சார் சொன்ன வார்த்தை மேல நம்பிக்கை வச்சு டெய்லி குளிச்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேர ராகவேந்திர சுவாமிகள்கிட்ட வர வேண்டியது, தீபம் ஏற்ற வேண்டியது, பிரதட்சணை பண்ண வேண்டியது, நமஸ்காரம் பண்ண வேண்டியது. இது செய்யாம வாழ்க்கையில உணவு எதுவும் இல்லை. அந்த ஒரு நம்பிக்கையோடு ராமநாதன் செட்டியார் அந்த பூஜை தன் வீட்டிலேயே செய்ய ஆரம்பிச்சார். ஒரு மாத அளவுல அந்த நம்பிக்கையோட பூஜை செய்தனுடைய பலன் என்ன ஆச்சுன்னா, ராமநாதன் செட்டியாரனுடைய கனவுல, நீ ஆபரேஷன் பண்ணிக்கோ, நான் இருக்கேன் பாரு. இதுவரையிலும் ராகவேந்திர சுவாமிகளுக்காக ராமநாதன் செட்டியார் ஏதாவது செய்தாரா அப்படின்னா ஒன்றும் தெரியாது. ராகவேந்திர சுவாமிகள் யாரு, அவர் அனுகிரகம் செய்வாரு, எதுவும் தெரியாது. ஏதோ தன்னுடைய நண்பன் கொடுத்த அந்த சித்திரத்தை வச்சுண்டு 1 மாத காலம் ஏதோ பாதி நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்ததுக்கு கனவுல ஆப்ரேஷன் பண்ணிக்கப்பா, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நேர டாக்டர்கிட்ட போயிட்டார் ராமநாதன் செட்டியார். அப்பா ஆப்ரேஷன் பண்ணுங்க. அப்போ டாக்டருக்கு திடீர்னு, என்னப்பா இது ஒரு ஆப்ரேஷன் இல்லை, ஒரு 2-3 ஆப்ரேஷன் பண்ணாதான் அந்த இதயம் சரியாகும், என்னால் உத்தரவாதம் தர முடியாது. ஆப்ரேஷன் வேண்டான்னு போன நீ இப்போ வந்து ஆப்ரேஷன் பண்ணு அப்படின்னு சொல்றியே. இல்லை, எனக்கு ஒரு ராகவேந்திர சுவாமிகள்னு இருக்கார், அவர் கனவுல சொல்லியிருக்கிறார், நீங்க பண்ணுங்க, எது ஆனாலும் பரவாயில்ல. அந்த உத்தரவாதத்தை ராமநாதன் சார் சொன்ன உடனே ஆப்ரேஷன் 1 அல்ல 2 அல்ல ஐயா, 4 ஆப்ரேஷன் ஆச்சு. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் ஆச்சு, இனிமேல் அவர் உயிரோடு இருக்க மாட்டார். இது டாக்டருடைய ஸ்டேட்மெண்ட் ஐயா. பல மாத காலம் எந்த விதமான தொந்தரவும் இல்லாம உடல் நிலையில மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அடைந்து பாருங்க, ராமநாதன் செட்டியார் நல்லா ஆயிட்டார். இவ்வளவு தூரம் என்னை மறுபடியும் காப்பாத்தி கொண்டு வந்தவரை என்ன பண்ணணும் அப்படின்னா, மந்த்ராலயத்துக்கு போய் நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னார். இந்த தேகம் என்னும் ரதத்தை மறுபடியும் ஓட வச்சிருக்கார் ராகவேந்திர சுவாமிகள். அப்போ பார்த்தீங்கன்னா, சுயமேந்திர தீர்த்தருடைய பீட்டாதிபத்திய காலம் மந்த்ராலயம் 1936 அந்த 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 அரவுண்ட் அந்த இயர்ல தான் இந்த நிகழ்ச்சி நடந்தது ஐயா. இந்த நேரத்தில் அவர் போய் சுவாமிகளை பார்த்து தனக்கு நடந்ததை எல்லாம் சொன்னார். சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் அப்படின்னாரு.
அந்த நேரத்துல பாருங்க, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ராமநாதன் செட்டியார் மலேசியால பலவிதமான வியாபாரம் பணம்லாம் முதலீடு செஞ்சிருந்தார். ஒரு பீரியட்ல மலேசியால என்ன நடந்துச்சு, ஆங்கிலேயர்களுடைய ஆக்கிரமிப்பினால எந்த வியாபாரமும் என்ன பணம் போட்டாங்களோ அதெல்லாம் எதுவுமே திரும்பி வரல. அடுத்து வருமா இல்லையா அப்படிங்கிற சந்தேக விளிம்புல இருந்துச்சு. இந்த நேரத்துல பாருங்க, சுயமேந்திர தீர்த்தர்கிட்ட ராமநாதன் செட்டியார் பேசின்னு இருக்கார். நான் இந்த மடத்துக்கு ஏதோ ஒன்று செய்யணும், என்ன செய்ய அப்படின்னு கேட்டார். சுவாமிகள் வாயிலிருந்து வந்த வார்த்தை, இந்த தேகம் அப்படிங்கிற ரதத்தை மறுபடியும் ராகவேந்திர சுவாமிகள் ஓட வச்சிருக்கிறார் இல்லையா, ஒரு வெள்ளியினால ஒரு ரதத்தை மந்திராலயத்துக்கு நீ செய்து கொடு அப்படின்னு சொன்னார். எந்த மறுப்பும் இல்லை, அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரதத்தை நான் செய்து தரேன் அப்படிங்கிற ஒரு வாக்க கொடுத்தாரு. முகாரவிந்தம் திருமுக தாமரை ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா.